கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அவர் மேல் அன்பு வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு, அவரை தெய்வமாய் கொண்ட பிள்ளைகளுக்கு சில ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சில நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கண்ணு பார்க்கலையா தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் அதை நம்மளுடைய கண் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கல, காது கேட்கலையா, அந்த காது இன்னும் கேட்கல இன்னும். ஏன்னா அந்த அளவு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் இருக்குது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவே இல்லையா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 15 வருஷம் முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்களா, யூடியூப் அப்படின்னு ஒன்று வரும் நம்ம நினைச்சோமா? இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, செல்போன் பாருங்க எவ்வளவு குறைவாக இருந்தது. இன்றைக்கு இல்லாத மனிதனே கிடையாது. அப்போ புதுசா தேவன் மனிதன் மூலமாய் செய்ய வேண்டும் என்று விரும்பினதை ஒவ்வொரு காலகட்டத்தில் செய்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ 1000 கிலோமீட்டர் இருக்கிற ஜனங்களை பார்த்து பேசக்கூடிய அளவு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. காரணம் என்ன என்று சொன்னால் இந்த வேத வசனம் தான். தேவன் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவே இல்லை. அப்போ அதினதின் காலத்தில் அதினதின் நேரத்தில் சரியாய் தாம் செய்து வைத்ததை மனிதன் உபயோகப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால நமக்கு ஒரு பெரிய மேன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு கஷ்டப்படுறதுனால, இன்னைக்கு இல்லாம இருக்கிறதுனால நீங்க இந்த வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்காதீங்க. தேவன் நம்மை மறுபடியும் உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு சந்ததி கஷ்டப்பட்டு உழைக்கும், அந்த சந்ததி கர்த்தரை சரியா தேடினா அடுத்தவங்க பிள்ளைகள் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பார்கள். பிரியமானவர்களே, அதை விசுவாசிங்க, அதை யோசித்து விசுவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிறதை கண்டு பின்னாட்களிலே வேதனைப்படாதீர்கள். நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகளை கண் காணல, காது கேட்கல, இருதயத்தில் கூட அந்த எண்ணம் வரல, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். வெளிப்பாடை கொடுத்து பேச வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், மேன்மையடையட்டும், சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.